நம்ம சின்சானோட ஃபேவரட்டான சாக்கோபி தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி டோரிமானோட டோராயாக்கி ரெசிபி போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் அக்கா நான் சின்சானோட ஃபேனுன்னு சொல்லியிருந்தீங்க. இது பண்றதுக்கு ஜப்பானுக்கு போய் நம்ம சின்சானையும் கூட்டிகிட்டே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டேன். இது கூடவே அரை டம்ளர் அளவு சுகர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே நான் டம்ளர்ல தான் மெஷர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டம்ளர் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சாக்கோபி வந்து ஸ்டார் ஷேப்ல தான் இருக்கும். ஷின்சானோட ஃபேன்ஸ்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா கையில் எடுத்து உருட்டி நம்ம ஸ்டார் ஷேப்புக்கு செஞ்சுக்கலாம். ஒரு பழைய கடாய் எடுத்து அதில் ஸ்டாண்ட் போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. இது செய்கிறதுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே கை சுட்டுக்காமல் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த கடாயில் வச்சுருங்க. இப்படி போட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சாக்கோபி ரெடி. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.